ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விதை உங்க கையில இருந்தாலே போதும். இனி ராஜ வாழ்க்கை தான். பணம், பொருளாதாரம், செல்வம் இது எல்லாம் தானாக ஓடி வரும். அது என்ன விதை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த விதையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாடு செய்யவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் ஒரு சிறப்பான நாள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் நாம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையணும், செல்வ வளம் அதிகரிக்கணும். அமாவாசை நாளில் எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சா என்ன மாதிரி விஷயங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வருஷத்துல வரக்கூடிய ஒரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல நாம திதி தர்ப்பணம் கொடுத்தோ இல்ல முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். ஆனா எல்லோராலையும் எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள்ல முடியாம போயிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்று வழிதான் இந்த ஒரு ஆடி அமாவாசை. வருஷத்துல வரக்கூடிய 12 அமாவாசைகள்ல 11 அமாவாசை தினங்கள் நீங்க முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தல, பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கல, திதி கொடுக்கல அப்படின்னாலும் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரே ஒரு நாள் உங்க முன்னோர்களுக்காக நீங்க வழிபாட்டை ஒதுக்கும் போது கடந்த 11 மாதங்களும் நீங்க செய்யாம விட்ட எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஆகிடும். அதுதான் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது மாதிரி மாதங்களுக்குரிய அற்புதமான விசேஷ பலன். அதுலயும் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். சூரியனை தந்தையாவும் சந்திரனை தாயாவும் நினைச்சு இவங்க 2 பேரும் சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு அமாவாசை. ஒரே நாள்ல தந்தையையும் தாயையும் வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். திதி தர்ப்பணம் கொடுத்து உங்களோட பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். முதல்ல அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வியாழக்கிழமை அதிகாலை 3:05 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:45 வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல வியாழக்கிழமை நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கண் விழிக்கிறதே அமாவாசை திதியில் தான் காலடி எடுத்து வைப்பீங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறதால காலையில 6:07 யமகண்டம், மதியம் 1:03 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா திதி தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்றது இதுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கிக்கலாம். திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான நேரம் காலையில 10:45 மணிலிருந்து 11:45. இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வீட்டுல படையல் போட்டு வழிபாடு நடத்துறோம் அப்படின்னா அதை 12:15 மணிலிருந்து 1:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அவங்களோட கணவர் குழந்தைகள் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க மாமியாருக்காகவோ மாமனாருக்காகவோ அவங்களோட அப்பா அம்மாவுக்காகவோ திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் தான் அவங்களோட அப்பா அம்மாவுக்காக எள்ளு தண்ணீர் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும். ஒருவேளை மருமகள் செய்யணும் அப்படின்னா எள்ளு தண்ணீர் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்காம வெறும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் சமைத்து படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். ரோட்ல போகக்கூடிய கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு வீட்டு கூப்பிட்டு ஒரே ஒரு வேளை உணவளிங்க. 12:15 மணிலேருந்து 1:15 இந்த நேரத்துல படையல் போட்டு வழிபாட்டை முடிச்சுட்டு யாராவது முதியரை வீட்டு கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டோ இல்ல கோவில்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க இல்ல கோவில் வாசல் யாராவது யாசனம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உணவு எடுத்துக்கிறது மூலயமா அந்த பித்ருக்களே உங்க முதியோர்களே அவங்க ரூபத்துல சாப்பிட்டு போனதா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாத்தையும் போக்கிக்கிறதுக்காக வருஷம் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக இறை வழிபாட்டு முக்கியம். அதுவும் குறிப்பா இறை வழிபாட்டு சார்ந்த தாந்திரிக விஷயங்களையும் பரிகாரம் நீங்க பண்ணும்போது அது மற்ற அமாவாசையில கிடைக்கிறத விட இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கூடுதல் பலன்களை ஏற்படுத்துமா. அப்படிதான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விதையை நீங்க பயன்படுத்த போறீங்க. இந்த ஒரு விதை இப்ப இந்த சீசன்ல அதுவும் இந்த ஆடி மாதத்துல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தோட விதை தான். அதுதான் நாவல் பழ விதை. நம்ம சாதாரணமா ரோட்ல கடந்து போகும்போது எவ்வளோ ரோட்ல தள்ளு வண்டிகள்ல இந்த நாவல் பழத்தை கொட்டி விற்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாவல் பழங்களை வாங்கிட்டு அந்த நாவல் பழத்துல இருக்கக்கூடிய அந்த பழத்தை மட்டும் தனியா எச்சில் படாம பிரிச்சு எடுத்துக்கணும். விதைகளை மட்டும் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நாவல் பழம் வாங்கி அந்த விதைகளை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு மாற்று வழியா நாட்டு மருந்து கடைகள்ல இந்த நாவல் பழ விதை தனியாவே காய்ந்த நிலையில அவங்க தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை வாங்கிட்டு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பழத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா தனியா பிரிச்சு தான் இந்த விதைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நாவல் பழத்தோட விதைகளா இருந்தா மட்டும் போதும். அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்னா மாலை ஒரு 6 மணி 7 மணி இந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க அமாவாசைக்கான இறை வழிபாடு பண்ணுங்க. காலை நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல
பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்களுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கிட்டு மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களுக்குமான பூஜை நீங்க பண்ணணும். அந்த நேரத்துல சின்னதா ஒரே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல நீங்க தயார் செய்தோ இல்ல நாவல் பழ விதைகளை இருந்து தனியா பிரிச்சு எடுத்துக்கக்கூடிய இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த நாவல் பழ விதைகளை கழுவி சுத்தப்படுத்தி பூஜை அறையில கூடிய தட்டு மேல வச்சுட்டு எல்லா கடவுளுக்கும் பொதுவா மத்தியில பூஜை அறையில இதை நீங்க வச்சிடுங்க. நீங்க அமாவாசைக்கு, அதுவும் இல்ல ஆடி அமாவாசைக்கு என்னென்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சிருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் சர்க்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி இனிப்புகள் செஞ்சு வச்சு ஆடி அமாவாசை அன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்காக, மகாலட்சுமி தாயார், மாரியம்மனுக்காக படைக்கிறது வழக்கமான ஒன்று. அது இல்லாம நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த நாவல் பழ விதைகளையுமே ஒரு சின்ன பிரசாதமா ஒரு தட்டுல வச்சு அதையும் நீங்க தெய்வத்துக்கிட்ட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்க சமர்ப்பிக்கணும். ஒரு அரை மணி நேரத்தாவது 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்குகளை எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த நாவல் பழ விதைகள் அப்படியே இருக்கட்டும். நாவல் பழ விதைகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நாவல் பழ விதைகள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கல்வி, செல்வம், அறிவு, திறமை, வீரம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குமாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த ஒரு நாவல் பழ விதைகளை பூஜையில வச்சுட்டீங்களா, பூஜையில வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு சின்னதா ஏதாவது ஒரு துணி மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு கவர் கூட எடுத்துக்கலாம். எதுல எடுக்கிறீங்களோ அதுல இந்த நாவல் பழ விதைகளை மூட்டையா கட்டி அதை உங்க வீட்டோட முக்கியமான இடங்கள், குறிப்பா உங்க குழந்தைகளோட கல்வி மேம்படணும், பிள்ளைகளோட வாழ்க்கை பெருசா வரணும் அப்படின்னாலும், இல்ல கணவருக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கணும்னாலும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த டேபிள், வேலை பார்க்கக்கூடிய டேபிள், பசங்க படிக்கக்கூடிய அந்த டேபிள் இருக்கக்கூடிய அந்த அலமாரி, ஷெல்ஃபு இது மாதிரி இடங்கள்ல அந்த நாவல் பழ விதைகளை நீங்க வைக்கணும். அது மூலயமா நம்ம மேல் சொன்ன எல்லா விஷயங்களும், அதாவது கல்வி, செல்வம், அறிவு, திறமை, வீரம் இது எல்லாம் நிறைஞ்சிருக்குமா. இது மூலயமா முப்பெரும் தேவியரோட ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமா இந்த நாவல் பழ விதை மூலயமா கிடைக்கும். இந்த நாவல் பழ விதை அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்க மூட்டையா கட்டாம சாதாரணமா நீங்க வெளியில ஒரு டப்பால போட்டு வச்சா கூட அது அப்படியே தான் இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் அது வீணா போகாது. வைக்கக்கூடிய இடத்துல வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல அந்த பொருட்கள் மட்டும், அதாவது நாவல் பழ விதையை ஒரு மூட்டையாவோ இல்லை கவர்லையோ கட்டி ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. அதை நீங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில தூப தீபம் காமிக்கலாம். தேவைப்பட்டா 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு அமாவாசை திதியில அந்த மூட்டையோ அந்த கவரையோ பிரிச்சு பார்த்து அதில் இருக்கக்கூடிய நாவல் பழ விதைகளை பிரித்து தனியா தண்ணியில விட்டுடுங்க. மறுபடியும் இதே மாதிரி அமாவாசை திதியில பூஜை அறையில வச்சு நாவல் பழ விதைகளை பூஜை பண்ணிட்டு எங்க எடுத்தீங்களோ அந்த இடத்துல நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இது உங்க வீட்டோட மெயின் ஹால்ல வைக்கணும், ஷெல்ஃப்ல வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமா வச்சுக்கலாம். உங்க வீட்டுல உங்க விருப்பத்துக்கு ஏற்ப எந்த இடத்துல வைக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல தாராளமா இந்த நாவல் பழ விதைகளை ஜூலை 24ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடி அமாவாசை தயார் செஞ்சு மறக்காம பூஜையில வச்சிடுங்க. இறை வழிபாடு செய்யறது, பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாம ஆடி அமாவாசை மாதிரி பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய சில தாந்திரிக விஷயங்களும் நம்ம குடும்பத்துக்கான செல்வ செழிப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தானா கொண்டு வந்து சேர்த்துடும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நாவல் பழ விதைகளோட விலை ரொம்ப கம்மி தான். ஒருவேளை இந்த பழத்துல இருந்து இந்த விதைகளை பிரிச்சு எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு 50 ரூபாய்க்குள்ள இந்த நாவல் பழ விதைகளை வாங்கினா கூட போதும். குறைஞ்சது ஒரு 3 விதையிலேருந்து 5 விதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.